நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
திருக்கோடி நாட்டிய ஆனி உத்திரத்தில் ஆடம்பரத்துலங்கு கொடி நாட்டிய ஆனி உத்திரத்தில்
ஆதிவல்லி கைலை வைகுண்ட லோகத்தில் பச்சை மலு லட்சுமி பவுசுடனை கொலுவிரு பிரம்மலோக பட்டனே பிரம்மாவும் சரஸ்வதி பிரம்மாவும் சரஸ்வதி அங்கே பிரியமுடன் கொலுவிருந்தார் பிரம்மாவும் சரஸ்வதி முப்பத்து முக்கோடி தேவர்கள் 48,000 அகத்தியரம் உலகி அழகு கலை கோட்டு மாமுனியோ அமர தேவர் முனிவரோடு அஷ்டருக்கு பாலர்கள் இத்த ஆதி பேர்களோடு ஈசன் பகவான் குருவிருந்தார் அங்கே கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் அம்மா சங்கீதங்கள் வருவாள் அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் ஆமா காலாகலன் காமாவை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் சிதம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அழகா கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஏழு சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரிங்கர் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிடம் அணுக்களை படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து ஆண்டவனாகிய பகவான் பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஆண்டவனாகிய பகவான் படைத்த மனுக்களிலே என்ன மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தாராம். மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. 6 அறிவு எதுக்காக கொடுத்தார்? மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு. 5 அறிவு. இந்த 6வது அறிவு ஏன் அதிகமாக கொடுத்தார் தெரியுமா? எதற்காக? அந்த 6வது அறிவுக்கு பேரு தான் பகுத்தறிவு. ஓ, அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவுனா என்ன? அக்கா கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் கிட்ட எப்படி பேசணும், தம்பி கிட்ட எப்படி பேசணும், சரி மதினி கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும், பிறகு அம்மாட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும்,
கொழுந்தியா கிட்ட வந்து தம்பி இருக்கும்போது எப்படி பேசணும், சரி தம்பி லேசா வெளியே போனா கொழுந்தியாட்ட எப்படி பேசணும், ஆமா இதெல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டு இல்ல இங்க இல்ல ஒரு விவரம் தெரியணும். தம்பி இருந்தா எப்படி பேசணும், இல்லன்னா எப்படி பேசணும் கொஞ்சம் சொல்லிட்டு போ. சிரிக்காம பேசணும். என்ன செய்த சாப்பிட்டியா அப்படி சிரிக்காம கேட்கணும். சரி தம்பி லேசா வெளியே போயிட்டாமுன்னா லேசா சிரிச்சு தம்பி இருக்கும்போது தம்பி கொண்டாட்டிட்டு சிரிக்காம பேசணும். அப்ப இதுக்குத்தான் ஆண்டவே பகுத்தறிவை கொடுத்தாரோ, அதுக்கு தான் 6 அறிவு பக்தறிவு. அப்போ உமக்கு கொடுத்தது தப்பு பாத்துக்கோ. அப்படியா? ஆமா பிறவே சரிதானே. அப்ப இந்த ஆண்டவன் 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை நாமளுக்கு கொடுத்து இறைவனாகிய சிவபெருமான் இந்த மனிதனாகப்பட்ட நாமளுக்கு எல்லாம் உலகத்திலே வேண்டிய செல்வங்களை எல்லாம் உண்டு பண்ணி நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாகவே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். ஆமா, ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார். ஆனால் ஒற்றுமை என்பது இன்னைக்கு எந்த உலகத்துல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு? யாருடையுமே ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை என்பது இன்னைக்கு யாரிடத்திலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஏன் இல்லை? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டால் ஒற்றுமை என்பது வருமாயா? ஒரு நாளும் வராது, ஒரு காலத்திலேயும் வராது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்மளை விட எங்க நல்லா இருந்துருவாங்களோ அப்படின்னு வருத்தப்படுதாங்க. அப்ப எப்படி இந்த உலகத்தை ஒற்றுமை வரும்? ஒரு நாள் ஒற்றுமை வராது. அப்படியாகவே ஆண்டவனாகிய சிவபெருமான் உலகத்திலே மானிட மனுக்களாகப்பட்ட நாமலை எல்லாம் உண்டு பண்ணி இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை படைத்து பகலெல்லாம் உழைப்பை கொடுத்தார், இரவெல்லாம் உறக்கத்தை கொடுத்தார். இப்பேற்பட்ட பரந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவே படைக்கும் போதே நமக்கு வயத்தையும் சேர்த்து படைச்சிருக்காரு. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆமா, அந்த வயத்தை படைச்சதுக்கு தான் நம்ம எல்லாம் இந்த பாடுபடுதோம் பாத்துக்கோ. ஆமா, வயத்தை மட்டும் ஆண்டவன் படைக்கலன்னா நம்ம பாட்டுக்கு செவனேன்னு படுத்து தூங்கலாம், பேசாம வீட்டுல இருந்து பேசாம இருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஆண்டவன் ஒரு சான் வயிற்ற படைச்சு ஏப்ப எங்கெல்லாம் போய் அலைஞ்சி சீரழிஞ்சு நம்மளெல்லாம் என்ன பாடுபடுத்தாரு. ஒரு சான் வயிற்று தான் இந்த பாடுபடுதோம். வயிற்ற படைச்சா இந்த வயத்தை மட்டும் வர வேண்டிய வயத்தை மட்டும் கொடுக்காம இருந்தாரோ காலையில நல்லா எந்திக்கலாம். நான் நினைக்கேன் சாப்பிடவே கூடாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, குடலே கிடையாது, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மனுஷன் வாழ்ந்த மாதிரி அழகா ஆண்டவன் படைச்சிருக்கலாம். அப்படி படைச்சிருந்தா உலகம் ஏதியா? உலகம் தான் கிடையாது. ஆமா, அந்த வயிற்ற படைக்க போய் தான் உலகத்துல இவ்வளவு பிரச்சனை. அடியே போய் சண்டை சச்சரவு போக்குவரத்து அப்ப இந்த ஆண்டவன் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு பாத்தியா? இந்த வயத்துக்கு தகுந்தபடியாக மக்களை எல்லாம் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியளந்தார், அவர் நாடு எங்கும் படியளந்தார். நாடி நல்லதென எடுத்து ஐயா, நாடி நல்லதென எடுத்து பகவான் நாடு எல்லாம் படியளந்தா, பகவான் நாடு எல்லாம் படியளந்தா.
தாம்பூலத்தில் அழகு பாரிசால மலர் எடுத்து அவன் கெட்டியிலே ஜலம் எடுத்து அவன் கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாள் பணிவிடையும் செய்யுவாள் தலைத்த பகவானுக்கு தலைப்பாரி கொடுப்பாள் அவை இழைத்து வந்த ஈசனே அவை இழைப்பாரி கொடுப்பாள் அருந்துங்களே அருந்துமே ஆதிசக்தி உபசரி உண்ணுங்களே உண்ணுமென்று உண்ணுமென்று உபசரித்தா பார்வதியா பார்வதியா உண்ணுமென்று உண்ணுமென்று ஐயா உபசரித்தா பார்வதியா பார்வதியாவோ உண்ணுங்களே உண்ணுமென்று உபசரித்தாள் அந்த பார்வதி அருந்துங்களே அருந்தும் என்ற ஆதிபராசக்தியானவள் உபச்சாரம் செய்து கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள் இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்து பராசக்தியாகப்பட்டவள் அன்னைக்கு பகவானை இப்படி உபச்சாரம் செய்திருக்கிறாள் இருக்கின்றாள். சாமி தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் தொட்ட கதை குறைகள் பாட தோத்தி கணபதி அருள் புரிவார் படித்த கதை குறைகள் பாட எய்ய குறைகள் பாட பால கணபதி அருள் புரிவார் பால கணபதி அருள் புரிவார் கணபதியே அருள்புரிவா பால கணபதியே அருள்புரிவா சாமியாடி வெள்ளி கையிலே அவள் ஆதிசக்தி பார்வதி அரணாருடைய இடமதி அவ அருந்துங்களே அருந்தும் என்று ஆதிசக்தி உபசரி அவ உண்ணுங்களே உண்ணும் என்று அந்த உமையவளும் உபசரித்தாள் கலைப்பாரி இளைப்பாரி கலைப்பாரி இளைப்பாரி ஆடி கையில கொலுவிருந்தாள் இளைப்பாரி அகலைப்பாரி இளைப்பாரி ஆதி கைலையில ஒரு விருந்தா கலைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படியாகவே கொலுவிருந்து வருகின்ற பொழுது இறைவனாகிய பகவானுக்கு அவர் தவித்து வருவார் என்று சொல்லி பார்வதாதேவி தங்கத்தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை வைத்தார். ஆமா ஊழ வைங்க ஐயா. கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து கலைப்பாரி இலைப்பாரி கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே இருக்கும் போது
என்னய்யா? அந்த காலத்துல வந்து ஆனா பிறந்தவர் அதிகாலையில எழுந்தரித்து சரி 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு சரி காடுகரைக்கு வேலைக்கு போவார். ஆமையா. அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனார்னா என்ன ஆகும்? பேயாமல பெருமலையில சரி ஒரு கோட்ட விதப்பாட்டை ஒத்தையிலே நின்னு வரப்பு வெட்டுவாரு. அவர்தான் ஆம்பளை. அவர்தான் ஆம்பளை. ஆமா அவர்தான் மனுஷன். ஒரு கோட்ட விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா என்னய்யா? மண்ணு முதுகுல விழுந்திருக்கு அந்த காலம். வேற எட்டி போட வேண்டிய அந்த அளவுக்கு மொங்குன்னு ஓங்கி வெட்டி எரிவாரியா. வெட்டி எரிஞ்சிருக்காரு. மம்பட்டி நல்ல பெரிய மம்பட்டி, நல்ல செங்கோட்டை மம்பட்டி, பெரிய மம்பட்டி. பிறகு அத போட்டு வெட்டி வீசிருக்காரு. அவர் வெட்டி எரிஞ்சா ஒரு பிடி மண்ணுல காப்பிடி மண்ணு முதுகுல தான் விழுமா. அந்த மாதிரி அள்ளி வீசிருக்காரு. அந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காரு. அப்ப இவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பு வெட்டினாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்கிய? எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த காலத்துல 1.25 ரூபானா பெரிய துட்டியா? அந்த காலத்துல 1.25 ரூபானா பெரிய துட்டு. பிறகு அந்த காலத்துல காணிக்க வச்சாலும் 1.25 ரூபா தான் காணிக்க வைப்பாங்க. ஆமா. இப்போ 1.25 ரூபா வைக்க முடியுமா? முடியாதுல. உன் காணிக்க எடுத்து போயா அப்படின்றாங்க. 1.25 ரூபாய்க்கு என்னமோ வாங்கி திங்க முடியுமா? வாங்க முடியாது. நாளெல்லாம் செல்லாது. அப்ப 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வாங்கி கொண்டு பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? அவ என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி குழம்பு வச்சு ஒரு முட்டையை கிட்ட அவிச்சு அவருக்கு வெந்நீர் கிண்ணிய போட்டு அவர் வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். அடேப்ப வாசல்ல நின்னு சிரிச்ச முகம் சீதேவியா நிப்பாளாம். அவன் சிரிச்சத பாத்தியோ? என்ன இவன் சிரிக்கத பார்த்த உடனே அந்த ஐயாவுக்கு களைப்பெல்லாம் காத்தா பறந்துரும். வாசல் நின்று கட்டிய மனைவி சிரிச்ச உடனே அந்த மனுஷனுக்கு களைப்பெல்லாம் பறந்து போகும். அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? ஆமாமா கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். வேற என்ன செய்யணும்? கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. அழகா போய் குளிங்க அப்படின்னு இந்த ஐயாவை குளிக்க சொல்லி அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. ஆடா ஆடா ஆடா. இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டா நான் எப்படி இருக்குங்க? அடேப்ப காட்டுல வேலை பார்த்து வந்த மனுஷனுக்கு காட்டுல ஆணையை தூக்கி சுமந்தவருக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி இருக்குமா. ஆமா கட்டிய மனைவி கை முதுகுல பட்ட உடனே அவர் களைப்பெல்லாம் பறந்து போகும். அப்ப அந்த காலத்துல அந்த ஐயா அப்படி வேலை பார்த்தாரு. அதனால அந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டா. உங்களுக்கு எல்லாம் முதுகு தேய்ப்பாளா? நம்ம பார்க்க வேலைக்கு எப்படி தேப்பா கிளக்காம வச்சு. அன்னைக்கு இப்படிதான் ஒரு ஆள் வரப்போட்டு என்ன கூப்பிட்டாரு. என் வீட்டுல நல்ல கனத்த மம்பட்டி ஒரு பெரிய மம்பட்டி கிடக்கு. அதை தூக்கி காலைல 6 மணிக்கு தோல்ல போட்டுக்கிட்டு அந்த மனுஷன் வரப்போட்டு கூப்பிட்டாரு அப்படின்னு நான் காலையிலே போயிட்டேன். போனோடனே வரப்போட்ட போய் குளிஞ்சேன். வரப்பு நல்லா நனைஞ்சு கிடக்கு. மம்பட்டிட்டு ஓங்கிட்டு ஒரு போட்டு போட்டேன். மம்பட்டி ஃபுல்லா முங்கிட்டு வரப்புல நனைஞ்ச வரப்புல போட்ட அப்புறம் முங்கத்தானே செய்யும். அந்த மம்பட்டியை புடுங்கி பார்க்க என்னால புடுங்க முடியல. அப்புறம் இப்படி வேலை பார்த்தா வாங்கி வெட்டிட்டான். புடுங்கும் போது புடுங்க முடியல. அவர் ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையிலே வரப்பு வெட்டினாரு. அவர் வெட்டிருக்காரு. உனக்கு போட்ட மம்பட்டியே புடுங்க பலம் இல்ல. என்னால புடுங்க முடியல. உங்களுக்கு முதுகு தேய்க்க வேண்டியதா. அந்த வயக்காட்டுக்காரரை கூப்பிட்டு நானும் அவரும் ஒன்னா சேர்ந்து மம்பட்டியை புடுங்கி மம்பட்டியை கழுவிட்டு வீட்டை பார்த்து வந்துட்டேன். வேற பொண்டாட்டி எப்படி நம்மள மதிப்பா? உன்னை மதிக்கவும் மாட்டா, உனக்கு முதுகு தேய்க்கவும் மாட்டா. முதுகு தேய்க்க மாட்டா, ஒளிஞ்ச மாட்டா. பிறகு ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. நல்ல வேலை பார்த்திருக்காரு. இந்த அம்மாவும் அந்த ஐயாவுக்கு நல்ல பணிவிடை பார்த்திருக்காரு. அழகா மரியாதை கொடுத்து பணிவிடை செய்தா. இப்படியாகவே கையிலே 2 பேர்களும் இருக்கும்போது பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி மறுநாள் பொழுது விடிந்தவுடனே மறையோனந்த சிவபெருமான் என்னைக்கும் போல அன்னைக்கும் அகில உலகமெல்லாம் படி இழக்கவே பயணமானார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். சிவபெருமான் படி அரிசியை வாங்கி கொண்டு கைலாசத்தை விட்டு ஒரு 8 தான் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்குள்ள இந்த பார்வதிக்கு மனசே மாறுது. பாத்துக்கோ என்னாச்சு? ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாம் படி இழந்து வந்தீர்களேயானால் நாம் பார்வதி கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன் அல்லவா? அதனால இன்னைக்கு உங்களோடு வந்து உங்க படி இழப்ப என்னன்னு நாம் பார்வதி பார்க்கணும். ஒரு நாள் நாங்க பார்க்கறோம். நீ கண்டிப்பா பார்க்கணும்.
பார்வதி மனசுல என்ன நினைக்கான்னா, என்ன நினைக்கா? நம்மளும் ஆண்டவனுக்கு அன்றாடமும் பலி அரிசி எடுத்து கொடுக்கிறோம். எடுத்து கொடுக்கும். இவரும் போய் படி இழந்துட்டு வாராரு. ஆனா வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இவர் படி இழந்துட்டு வாராரு. இந்த மனுஷன் சும்மா தானே வாராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? அப்படி என்ன முடியும்? இவர் படி அளந்துட்டு வாராரா இல்லையா? இல்ல படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு தான் வாராரா? பட்டினி போட்டு தான் வாராரா? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று இறைவனோடு போனாதான் இவர் புலம்பு என்னன்னு நமக்கு தெரியும். இவர் லட்சணம் தெரியும். அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அவரோட இடமதிலை சாமி ஆண்டவா பகவானே இன்றைய தினமதிலே உங்களோட படியளப்பை இந்த உமையவளும் பார்க்க வேணும் பகவானோட படியளப்பை பார்வதி நாம் பார்க்க வேணும் ஈசனோட படியளப்பை ஐயா படியளப்பை ஈஸ்வரி நாம் பார்க்க வேணும் ஐயா ஈஸ்வரி நாம் பார்க்க வேணும் ஆதி பார்வதியும் சொன்ன போது பகவானும் ஏது சொல்வாரு அடியேடியம்மா பார்வதி என்னோடு வந்தையா தாயை எடை ஊரு வந்துச்சு நீ பகவானோடு வந்தையா பழி மோசம் வந்துச்சு கடவுளோடு வந்தையா கவலை வந்து சேருமா நீ படி இழக்க வேண்டாம் அம்மா படி இழக்க வேண்டாம் அம்மா கையில இருந்திடம்மா வேண்டாம் அம்மா படி இழக்க வேண்டாம் அம்மா நீ கையில இருந்திடம்மா அம்மாயே பார்வதா தேவி பார்வதி என்னைக்குமே நான் தான் அடி படி இழக்க போவேன் இன்றைக்கு திடீரென்று என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. அம்மா ஆண்டவனோடு அழைத்து போறதுனால எந்த குறைவும் இல்லை. அவன் கூட்டிட்டு போங்க. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். பலவிதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துல இல்லாத ஒரு பெரிய வசதி ஒண்ணு கொடுத்திருப்பேன், ஏகப்பட்ட வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அவங்களுக்கு தான் குடும்பம் தலைப்பதற்கு ஒரு குழந்தை இருக்காது, ஒரு பிள்ளை இருக்காது. இன்னொரு வீட்டுல குடிப்பதற்கு உப்பு இல்லாத கூழ் கூட இருக்காது, கூட கிடைக்காது. அவங்களுக்கு 21 பெண் குழந்தைய கொடுத்திருப்பேன். 21 பொட்ட பிள்ளை. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி 1 2 எல்லாம் கிடையாது. 5 6 10 8 12 20 21 பிள்ளை வரைக்கும் அப்ப வச்சு எடுத்தாங்களாம். எங்க வீட்டுல எல்லாம் 19 பிள்ளை எங்க அம்மா பெத்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் 17வது பிள்ளை. அப்படியா? எனக்கு அடுத்து 2 பிள்ளை இருக்காங்க. உட பிறந்த எவ்வளவு இருக்காளா? எல்லாம் இருக்காங்க. ஆமா 19 பிள்ளை பெத்து எடுத்ததுல 19வது பிறந்த உனக்கு வயசு இப்ப 70வது. அப்போ உனக்கு முன்னால உள்ளவங்களுக்கு உனக்கு பின்னால உள்ளவங்களுக்கு எத்தனை இருக்கும்? அது வயசு கூட தான் இருக்கும். ஏகப்பட்டு போய் சேர்ந்துட்டு பரவாயில்ல, நாங்க 4-5 பேர் இருக்கோம். அத மாதிரி நீ சொன்ன மாதிரி 10 15 பெத்து எடுத்தாலும் மிச்சம் இருக்குது ஏதாவது 5 6 தான் இருக்குமா? இருக்கும். ஏன்னா அப்ப நோய் உள்ள காலம் இந்த மருத்துவம் எல்லாம் இப்ப கிடையாது பத்தியடா. கிடையாது. அதனால இருக்கக்கூடியது இருக்கும், போறது போயிரும். அதனால நான் இப்படி எல்லாம் உலகத்துல படைச்சிருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவள். அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்ப. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தான் நான் போய் படி இழக்க முடியும். நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வையே என்ன ஆகும்? என் வேலை நடக்காது. படி இழக்க நேரம் இருக்காது. உனக்கு பதில்
பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் பார்வதி. பார்வதி அதனால நீ கையிலே அமர்ந்திருந்தையானால் ஆனால் நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வாரேன். அழகா படி எழுந்துட்டு வாரேன். பார்வதி ஒண்ணுமே பேசல. அப்படியே மூச்சு காட்டாம இருக்கு. இனிமே இவர்கிட்ட பேசி எந்த பயனும் இல்ல. பிரயோஜனம் கிடையாது. நம்ம செயல்ல இறங்கிட வேண்டியதான். ஆமா. அப்படி என்று என்று ஆதிபராசக்தியான பார்வதா தேவி தேவியானவள் அவள் யாரை வரவழைத்தாள் தெரியுமா? யார வரவழைத்தாள்? ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா விஸ்வகர்மாவை வரவழைத்து என் மகனே விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தை கேளு எப்பா சித்திரமாய் செப்பு செய்து எப்பா செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா மகனை சிறப்போடு கொண்டு வாப்பா எப்பா சீக்கிரம் கொண்டு வாப்பா மகனே சிறப்புடனே கொண்டு வாப்பா. அங்கே சிவன் தேவி சொன்ன போது உடனே அதை கேட்ட விஸ்வகர்மா அவரும் அப்படியே நல்லது என்று காஞ்சேரோ கம்பு கட்டை சிமிழ் உண்டு பூவரசோ புதுச்சி மீளும் தான் கடைந்து திருக்குடானி போட்டு சீனை போட்டு மேலே போட்டு சிவளுக்கு வரணும் பார்வதியின் கையில் கொடுக்க பார்வதியும் கையில் வாங்கி பகவான நினைப்பாள். உடனே பார்வதி சொன்ன வார்த்தையை கேட்ட விஸ்வகர்மா பாஞ்சரங்கம்பு வெட்டினார் கட்டை சிவிளை உண்டு பண்ணினார். அவர் பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிளை தான் கடைந்து அந்த சிமிழுக்கு ஏத்த திருக்கோடானி பூட்ட போட்டு பூட்டி சீனி பூட்டு மேல போட்டு சிமிழுக்கு ஏத்த அழகான வண்ணத்தை பூசினார். அதனையே கொண்டு வந்து பார்வதியின் கையிலே கொடுத்தார். பார்வதி சிமிளை வாங்கினார். ஆண்டவனோட படியிழக்க வாரோம்னு சொன்னோம். நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இவர் படி இழப்புல ஏதோ ஒரு குறை இருப்பதனால தானே நம்மள வேண்டாம்னு சொல்லி இருக்காரு. இப்ப ஏற்பட்ட ஆண்டவனை நாம சும்மா விடக்கூடாது. இவருடைய படி இழப்பை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு தெரியாமல் இந்த சிறிய சிமிழுக்குள்ள ஏதாவது 2 உயிரை பிடிச்சு அடைக்கணும். சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? யானையை பிடிச்சு அடைப்போமா? சிமிழ் இருப்பது சின்ன வடிவம். அதுல எப்படி ஆணையை பிடிச்சு அடைக்க முடியும்? யானையை அடைக்க முடியாது. அப்புறம் பூனையை பிடிச்சு அடைப்போமா? பூனையவும் அடைக்க முடியாது. ஆனைதான் பெரிய உருவம், அதை அடைக்க முடியாது. சிமிழுக்கு ஆணையும் பெருசு, பூனையும் பெருசு. அப்ப எதை பிடிச்சு அடைப்போம்? குதிரையை பிடிச்சு அடைப்போம். அதுக்கும் பொருத்தமா இருக்காது. அதுவும் இருக்காது. அதுக்கு 2 கோழி கூட தான் செய்யணும். தாளக்காரரையும் கட்டக்காரரையும் பிடிச்சி அடைச்சா செப்புக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, அதான் இருக்கிறது சின்ன சிமிழ். 2 பேரும் ஒல்லியா இருக்காங்க. பிடிச்சி அடைச்சிட்டோம்னா சிக்கப்புக்குன்னு 2 பேரும் சத்தம் போடாம இருப்பாங்க. அதனாலே சிறிய சிமிழுக்குள் எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்க்கும் போது பார்வதி கையிலே அக்கம் பக்கம் பார்த்தா அவன் அக்கம் பக்கம் பாப்பா. அவன் அக்கம் பக்கம் பார்க்கும் போது ஆதிசக்தி பார்வதி சிறு உயிராசு தெரும்பு சிறு உயிராசு தெரும்பு பார்வதி சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தாள். பார்வதி சிமிழுக்குள்ள ஆதி சிறு உயிரா
வருவாரண்டு பார்வதாதேவி அதை சுமலுக்குள்ளே போட்டா திருக்கோடாலி பூட்டை போட்டா சீனை போட்டு முந்தியிலே முடிந்து அதை இடுப்புல சொருகுனா வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் இவர் சிமலுக்குள்ள பிடிச்சு அடைச்சு இடுப்புல சொருவி இருக்கனே இந்த உயிருக்கு இவர் எப்படி படையளக்காருன்னு பாப்போம் எக்கல்ல இருக்க உயிருக்கு இறைவன் எப்படி படையளக்காருன்னு பாப்போமே அப்படி என்று ஆதிவராசக்தியான பார்வதியானவள் சிவபெருமான் வரக்கூடிய வழியிலே இரு கால்களையும் நீட்டி தலைவிரி கோலமா பார்வதி உட்கார்ந்து இருக்கிறார். ரெண்டு காலையும் நீட்டினா தலையை விரிச்சு போட்டா அப்படியே அவங்க குழுந்தால் அள்ளி முடியாம அலங்கோலமா குலைந்த கூந்தலை முடியவில்லை கவர்ந்த தலை நிமிரவில்லை கண்ணீரும் கவலையும் கொண்டு கட்டழகி அமர்ந்திருக்கிறார். மௌனமும் கவலையுமாகவே மாயந்தங்கை அமர்ந்திருக்க இருக்கும்போது அப்ப ஆண்டவை என்னைக்கும் வடியிழந்து வந்தார்னா பார்வதி என்ன செய்வார்? ஆண்டவை வரும்போது சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா நிப்பா. ஆனா அன்னைக்கு ஆண்டவன் மீது இவளுக்கு ரொம்ப கோபம் பாருங்க. இறைவன் வரக்கூடிய வழியிலே காலை நீட்டி கவர்ந்த தலை நிமிராமல் உழைந்த கூந்தலை முடியாமல் அவள் மௌனமும் கவலையுமாக இருக்கிறாள். மாயந்தங்கை பார்வதி சிவபெருமான் பார்த்தார். சரி என்ன ஒண்ணும் இல்ல சிவபெருமான் பார்த்தார். எனக்குமே இந்த பார்வதி ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே எனக்கு ஏன் இப்படி இவ மௌனமா இருக்கா? அவன் எப்பவுமே லட்சுமி கடாச்சாரமா இருப்பாள. ஆமா இந்த சின்ன முகத்துல மூதேவி அடைஞ்சிருக்கா. நம்ம படியிலிருந்து வரும்போது அப்படியே இலையும் குறையுமா நின்று சரி அம்மா வந்த உடனே பார்வதி நம்ம பாதத்தை கழுவி சரி பாரிக்காத மலர் எடுத்து போட்டு நமக்கு அழகா பாத பூஜையை முடிப்பாளா பார்வதி. ஆமா இன்னைக்கு இப்படி மௌனமா உட்கார்ந்து இருக்காளா, என்ன காரணம்னு தெரியலையே என்ற ஆண்டவன் கையிலைக்குள்ளே வந்து பார்க்க ஆண்டவன் வந்து நிக்காரு. அப்பமும் பார்வதி ஏறிட்டு பார்க்கல, எதிர்த்து முழிக்கல. என்ன இந்த பார்வதி இப்படி இருக்கா? எதுக்கு இருக்கா? சரி என்னன்னு கேப்போமே, கிட்ட போய் கேப்போம். அப்படி என்று ஆண்டவன் பார்வதியை அழைத்து ஏடியம்மா பார்வதியே ஏடியம்மா பார்வதியே ஏடியம்மா பார்வதியே தாயே என்ன மோசம் வந்ததம்மா என்ன மோசம் வந்ததம்மா என்ன மோசம் நடந்ததம்மா நடந்ததம்மா என்ன மோசம்? ஆமா என்ன மோசம் வந்தது? தாயே மௌனமாக இருப்பதென்ன மௌனமாக இருப்பதென்ன மௌனமாக இருப்பதென்ன இருப்பதென்ன மாயந்தங்கை பார்வதியே மாயந்தங்கை பார்வதியே மாயந்தங்க பார்வதியே பார்வதியே மௌனமாக இருப்பதென்ன மௌனமாக அம்மா மௌனமாக இருப்பதென்ன மாயந்தங்க அம்மா மாயந்தங்க அம்மா மாயந்தங்க பார்வதியே தாயே கவலை கொண்டு இருப்பதென்ன கவலை கொண்டு இருப்பதென்ன கண்ணந்தங்க பார்வதியே கண்ணந்தங்கை பார்வதியே என்ன மோசம் வந்ததம்மா என்ன மோசம் வந்ததம்மா என்ன மோசம் நடந்ததம்மா நடந்ததம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா சொல்லிடம்மா அம்மா என்ன மோசம் நடந்ததம்மா என்னிடத்தில் பார்வதி என்னிடத்தில் அம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா சொல்லிடம்மா
கடவுள் இல்ல வேலையில வேளையிலே எம்மா வேலையில கண்கலங்கி இருப்பதென்ன இருப்பதென்ன அம்மாடி கண்கலங்கி இருப்பதென்ன இருப்பதென்ன பார்வதி கண்டாலங்கி இருப்பதென்ன இருப்ப அம்மா கண்டாலங்கி இருப்பதென்ன தாயே என்ன மோசம் நடந்துதம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா ஏ பார்வதி என்னங்க ஒரு நாள் இப்படி மௌனமா இருக்க மாட்டியடி இன்னைக்கு ஏன் இப்படி இருக்க என்ன செய்ய சொல்லுங்க நேரமெல்லாம் அந்த மாதிரி பண்ணுது சாப்பிட்டதும் ஜெமிக்கலையோ சாப்பிட்டது நல்ல சாப்பாடு சாப்பாட்டை விட உபசரிச்சதுதான் ரொம்ப புண்ணியம் அதேப்பா என் பிள்ளைய பூரா 5-6 அந்த பலமாறின குழந்தைகள் எல்லாமே அம்மா சிரிச்ச முகத்தோடு சிங்கார பார்வையோடும் பிறகு அப்படியே அப்ப எனக்கு தான் கொடுத்து தாத்தா வைக்கலையோ என்ன வேணும் ஆ, தாத்தா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் இட்லியே கொண்டு வரட்டா அம்மா. தோசையை கொண்டு வரட்டா ஆமா. சட்னியை கொண்டு வரட்டா ஆமா. சாம்பாரை கொண்டு வரட்டா அம்மா அடிக்கொருக்க கேட்டு கேட்டு நம்மளை ஆசாரப்படுத்திய ஓசாரப்படுத்தி அந்த சப்ளை செய்த அந்த குழந்தைகள் அப்ப எல்லாமே அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா என்ன அவங்க எல்லாம் நல்லா உன்னை கவனிச்சதுக்கு சரி உன் மோதிரத்தை கலத்தி போட்டு வந்திருக்கணும் ஆனா என்ன வேணா போட்டிருக்கேன் வேணா போட்டு போறாங்க ரொம்ப வேகாத அது 300 ரூபாய்க்கு பெறாது அப்படியா இந்த மோதிரம் இப்ப உள்ள நேரத்தில் தங்க மந்திரத்தை போட்டு வந்தோம்னு வைங்க எங்கனையா கலட்டி போட்டுருவேன் நம்மளுக்கு பாதுகாப்பாற்ற முடியாது பிறகு தங்கம் எல்லாம் பெரிய ஒரு இது இல்ல ஆமா அது வந்து பந்தாவுக்கு நான் போட்டிருக்கிறது தான் சும்மா ஒரு பார்வைக்காண்டி ஏய் தாத்தா அப்ப இந்த வாட்சை கொடுத்துருக்கலாம்ல அழகா கொடுக்கேன் கொடுத்துருக்கோம் ஓடாத வச்சானா வாட்சில சின்ன முள்ளும் கிடையாது பெரிய முள்ளும் கிடையாது அது ஓடும் ரெண்டு முள்ளும் இல்ல தாத்தாட்ட உருப்படியா இருக்கிற இந்த ஒரு வாட்சி மட்டும்தான் வாட்சி மட்டும்தான் அத உருவிட்டு போங்க வேற மற்றது எல்லாமே ஆ, எந்த பலனுமே இல்ல ஆமா அப்ப அப்ப சாப்பிட்ட சாப்பாட்டை விட ஆ, இந்த பிள்ளை நம்ம பிள்ளைய வருமான அன்புக்கு தான் ஆ, அந்த அன்பாலே நம்ம வயிறு பூரா நிறைஞ்சு அதாவது எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஆமா பெரிய பெரிய கடையா இருந்தாலும் சின்ன வீட்டுல சமையல் பண்ணினாலும் கூட ஆமா அந்த சாப்பாடு மோசமா இருந்தாலும் சரி சரிதானே அந்த சாப்பாட்டுல ருசியே இல்லைனாலும் சரி ஆமா அந்த இடத்துல பரிமாறக்கூடிய அந்த அன்பு பக்குவம் இருந்தா அந்த சாப்பாடு ருசி பெறுமா ஆமா ஆமா அப்பந்தான் நமக்கு அந்த இடத்துல சாப்பிடணும்னு மனசு வரும் ஆமா இல்லைன்னா எவ்வளவுதான் ருசியா இருந்தாலும் அன்போட பரிமாறல சாப்பாடு ருசியே இருக்காது ஆமா முகமலர்ந்து ஆ, ஆமா முகமலர்ந்து ஆமா ஆமா உள்ளத்தில் நல்ல ஒரு நிலைமை புரிந்து ஆமா உதடோடு உதடு சிரித்து சிரித்து உப்பில்லா கூளை இட்டாலும் கூளை கொடுத்தாலும் அது தேன அமிர்தம் அந்த சொல்லியிருக்காங்க சாப்பாடு ருசியா இருக்குமா ஆமா மனசுல சந்தோஷம் இல்லாம கொடுக்குன்ற எண்ணம் இல்லாம ஆமா ரச குழம்பு வச்சு நமக்கு சாப்பாடு போட்டாலும் ஆ. அது நஞ்சு தான் அது ருசியே அது சாப்பாடு கிடையாது இந்தாரும் ஆ, தண்ணி ஆமா ஆமா இவ கொண்டு வந்து வச்சுட்டா இந்தாரும் ஆ, சோறு சோறு சாப்பிடும் இந்தாரும் ஆ, சாம்பார் சாம்பார் இப்படி சடவா சொன்னா யாரும் சாப்பிடுவாங்க சாப்பிடறதுக்கு மனசு வராது அதுதான் மனமலர்ந்து ஆ. உதடு சிரித்து முகமலர்ந்து ஆமா உப்பில்லா கூளை ஆ, தானே விட்டாலும் அது தேன் அமிர்தமா இருக்கு. தேன் அமிர்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க பிள்ளைய முதல்ல இலைய போட்டு சரி தண்ணியை வச்சு இலைய போட்டு சரி 4 இட்லியை கொண்டாந்து வச்சாங்க எனக்கு ஆமையா அதெல்லாம் இட்லியே கிடையாது தெரியுமா அப்புறம் என்ன ஈரக்கொலையா மல்லிகைப்பூ அவ்வளோ மெதி தொண்டையில தட்டாம உள்ள போச்சு நல்லா சாப்பிட 14 இட்லி சாப்பிட்டுருக்கேன் ஆ ஆமா பேர்பட்ட ஆமா சாப்பாடு சூப்பர் தாத்தாவும் சொன்னாரு இட்லி எப்படி இருந்துச்சுன்னு நல்லா இருக்கு ஆ, சரி அதனால சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பு ஆமா ஆமா சரியான சாப்பாடு சரியான ஏற்பாடு ஆமா ஆ, ஏற்பாடு இருந்தா தான் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க நமக்கு சாப்பிடத்தான் வாய் வயிறு வேணும் ஆ நாமெல்லாம் குறைஞ்சி 14 இட்லி தான் சாப்பிட்டேன் சரிதானே அதுக்கு மேல சாப்பிட முடியல புழுகுனாலும் பொருந்த எப்படி புழு 16 இட்லி தான் சாப்பிட்டியா அதாவது குறைய தானே புழுகுனாலும் கொஞ்சம் பொருந்த பொழுகணும் என்ன அந்த இட்லியை 16 இட்லி யாரும் சாப்பிட முடியாது நான் சாப்பிட்டுருக்கேன் என்னத்தையும் ஒரு 4-5 இட்லி சாப்பிட்டு போயிரு நான் 16 இட்லி சாப்பிட்டோம்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா இட்லி வந்து இவ்வளவு ரெண்டு இருக்கு ஆமா சாப்பிடணுங்களா அதான் நீ சொன்ன நான் சொல்லிட்டோம்ல நான் எதுக்காக சொல்லுதேன் ஆ சரி சாப்பிட முடியல ஆ 14 இட்லி தான் சாப்பிட்டா அதுக்கு மேல சாப்பிட முடியல முடியல அதான் எனக்கு ஒரு வருத்தம் சரி இன்னொரு 10 இட்லி வாங்கி 10 வச்சிருக்கேன் இட்லி எடுத்து வைங்க அது சரிதான். வீட்டு கொண்டு போகும்போது பொட்டா போட்டு கொண்டு போவாரு இப்ப வாங்கி வச்சிருக்கிறது சரியான கணக்கு அப்ப இந்த பார்வதா தேவி இறைவனாகிய சிவபெருமான்
சிவபெருமான் வரும்போது ஆமையா மௌனமும் கவலையுமாகவே அமர்ந்திருக்க ஆமா ஆண்டவனாகிய பகவான் என்னய்யா ஏனம்மா இப்படி மௌனமாக இருக்கிறாய், உனக்கு என்ன மோசம் நடந்தது? நடந்ததம்மா ஆண்டவா பரம்பொருளே பகவானே, ஈரேழு உலகமெல்லாம் இறையிழக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான்? வாயில என்ன சந்தேகம்? அப்படி இருக்கும் போது உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. பிறகு என்ன இப்படி இருக்க? பிறகு ஏண்டி இப்படி மௌனமா இருக்க? இப்படி மகனமா இருக்க? நீங்க உலகமெல்லாம் போய் படி இழந்துட்டு வாரம்னு போனீங்களே, ஆமா, எந்த உயிருக்கெல்லாம் நீங்க படி இழந்து வந்தீங்க? என்னால் படைக்கப்பட்ட 17 உலகத்தில் வாழுகின்ற ஆமா என்னால் படைக்கப்பட்ட மனுக்களுக்கு ஆமா சிறிய உயிர் சிற்றெரும்பு, பெரிய உயிர் மத யானை, கல்லில் இருக்கின்ற தேரைக்கும் கற்பை இருக்கின்ற சிசுவுக்கும் கொட்டையிலே இருக்கின்ற வண்டுக்கும் என்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு அத்தனைக்குமே படி இழந்தேன் அம்மா. அளந்தேன் பார்வதி. அம்மா பார்வதி, கல்லில் வாழ் தேரை முதல் கருப்ப சிசு உயிர் வரைக்கும், ஆமா, முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் இன்னைக்கு உருவத்தால ஒரு பாறை என்பது பெரியது. ஒரு பெரிய பாறைக்கு உள்ள ஒரு சின்ன தேரத்தவக்காய் எந்த சேதமும் இல்லாம வளருதுன்னு சொன்னா அது யாருடைய மகிமை? அது என்னுடைய தர்மதான். அது இந்த இறைவனுடைய செயல். உலகத்துல படி இழந்து வீசிக்கிட்டே வருவேன். அப்படி இப்படி வீசுவேன். அப்படி வீசுவேன். எல்லா உயிர்களுக்கும் இந்த கைட்டு தான் வீசுவேன். ஆமா, வீசிட்டு இந்த பாறை இருக்கும் பாத்தீங்களா, பாறை அதுல ஈர நசுப்பு இருக்கும். எந்த பாறையிலும் பாருங்க, ஆமா, தேரை இருக்குன்னு சொன்னா அந்த தேரை இருக்க இடத்துல வந்து ஈர நைப்பு இருக்கும், பாறையிலும் ஈரம் இருக்கும். ஆமா, அப்படி ஏன் இருக்குன்னு சொன்னா, ஒரு சந்தேகப்பட்டா சந்தனத்தை குலைத்து அந்த தேரை இருக்க இடத்துல சந்தனத்தை தடவுனா சந்தனம் காயாது, அந்த ஈர நைப்போடு இருக்கும். இது நடந்த உண்மை. ஆமா, எங்க தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல அப்படியே உத்தரக்கல்லு போடும்போது சரி உள்ள தேரை இருந்திருக்கு. விஞ்ஞானி பார்த்த, ஆமா ஐயா என்ன இது உள்ள தேரை இருக்கு, இந்த கல்ல போடாதங்க அப்படின்னா அப்போ வேலை செய்தவங்க சொன்னா என்னையா அத்தாச்சி இருக்கு, அதுக்கு என்னையா சந்தனத்தை கொண்டாயா உழைச்சு அடியா. அப்ப எல்லா இடத்திலும் பூசும் போது தேரை இருக்க இடத்துல மாத்திரம் தான் ஈரணைப்பு இருந்துச்சா. சரிதானே? அப்பதான் நம்பினார்கள். ஆமா, அதே மாதிரி தேரைக்கு என்ன கூப்புன்னு அள்ளி போட்டேன். அந்த மாதிரி பாறை அப்ப ஒரு பெரிய பாறைக்குள்ள ஒரு சிறிய தேர தவக்கா வளருதுன்னு சொன்னா சரி, அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22ஆம் நாளையிலே கோழி முட்டைக்குள் இருந்து ஒரு குஞ்சு வருதுன்னா அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வந்தல்லுங்க. 5 மாதம்னு சொன்னா அவ அறவயிறு பூரணம். அவளே நிக்க சடைச்சு இருக்கும் போது அவ வயத்துக்குள்ள 10ஆவது மாதத்தில் ஒரு பிள்ளை வந்து பிறக்குன்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல், பகவானுடைய செயல். அப்ப இந்த ஆண்டவன் உலகத்தில் எவ்வுயிரும் தப்பாமல் இறையிழந்து வந்திருக்கணும்மா. ஆண்டவன் மீதா உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அவனுக்கு வரலாமா சந்தேகம்? இறைவா, நீங்க எல்லா உயிருக்கும் படி இழந்தேன்னு நீங்க சொல்லுகிறீங்க. ஆனா ரோட்ல பாருங்க சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்க. அவங்க எல்லாம் ஏன் அப்படி அலையுதாங்க? எதற்காக? ஏய் பார்வதி, என்ன எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ அவனுக்கு நான் ஒருபோதும் படி இழப்பது இல்லை. கிடையாது. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்த பட்டினியம்மா. வீட்டுக்காரம்மா சாப்பாட வச்சு கொடுத்தான்னா அவ ஒரு கையால கொடுத்தா நம்ம 2 கையால வாங்கி ஐயா கடவுளேன்னு நல்லா ஆன்னு சாப்பிடணும். கும்பிட்டு போட்டு அதை விட்டுட்டு அவ ஒரு கையால கொடுத்தானா ஒத்த காலால எத்தக்கூடாது. என்ன குழம்பு வச்சிருக்க நீ? குழம்பு முகர மாதிரி இருக்கு. அப்பவே தெரியும் நம்ம முகர பிடிக்கல போலுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். ஆமா, நாம வீட்டுல கராட்டா பண்ணுவேன். எப்படி? என் வீட்டுக்காரிட்ட என்ன நான் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். சரி, வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டுக்காரி சோத்தை போட்டு சரி குழம்பு ஊத்தி கொண்டாந்து கொடுப்பா. சரிதானே? நான் உடனே கேட்பேன், எப்படி என்ன குழம்பு வச்சிருக்க அப்படிம்பேன். சாம்பார் வச்சிருக்கேன். சரி, கண்ணுக்கு தெரியலையா அப்படிம்பா. ஆமா, சாம்பார் வச்சது சரிதான். சரி, சாம்பார் ஏன்டி பருப்பை போட்ட? பருப்பை போடாம தலையவா போட முடியும்? ஆமா அப்படிம்பா. நான் பருப்பை ஏன் போட்ட அப்படிம்பேன். உடனே சரி சாம்பார் நல்லா ரசம் ஊத்திட்டு வரட்டா அப்படிம்பா. சரி, அப்ப அதை ஊத்திட்டு வா அப்படிம்பேன். ரசத்தை ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொண்டு கொடுப்பா. ரசம் ஏன்டி தண்ணியா இருக்கு?
உனக்கெல்லாம் ரசம் வைக்கிறதுக்கு முன்னால ஒரு சோத்துல விஷத்தை வச்சிருந்தான்னா இப்படி எல்லாம் நீ பேச மாட்ட பாத்துக்கோ. அப்ப நம்ம அப்படி இடைஞ்சல் பண்ணுவோம். அதனால அப்ப எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையே அவனுக்கு நான் ஒருபோதும் படி இழக்க மாட்டேன் என்ற ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது அப்பந்தான் பார்வதி சொன்னா, ஈசா இறைவா, நீங்க எல்லா உயிருக்கும் படி இழந்தேன் என்று சொன்னாலும் இன்றைக்கு என்னிடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கு. அடியே பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைகள் கல்லுக்குள்ள இருந்தால் கடவுளறிய மாயமில்லை, அறைக்குள்ள இருந்தால் அரணறிய மாயமில்லை, சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை. பார்வதி, சந்தேகம் உனக்கு சந்தேகமா இருந்துதான் பட்டினையா இருக்கின்ற உயிரையும் எடுத்துவா ஆண்டவனும் சொன்ன போது அதை கேட்ட பார்வதி முன்னானைய உழைக்கால சிச்சு விளத்திறக்கால சிச்சு விள திறந்த போது அடைத்து வைத்த எறும்பு ஆனெரும்பும் பெண்ணெரும் தின்னு மட்டும் தின்னரு முடியாம வைத்திரு ஒண்ணு மட்டும் ஒண்ணு முடியாம வைத்திரு சுத்தி சுத்தி வருகுதையோ சுத்தி சுத்தி வருகுதையோ சொக்கே பகவான பாக்குதையோ சொக்கே பகவான பாக்குதையோ. அடைத்து வைத்த எறும்பு 2 ஆனெரும்பும் பெண்ணெரும்பும் ஆண்டவன் அருளாலே ஓர் எறும்பா இருந்தது 1000 எறும்பாக உருவெடுத்து நிக்கி அது தின்னு மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமலே வைத்திருக்கு. உன்ன மட்டும் ஒன்னிருக்கு உன்ன முடியாமலே வைத்திருக்கு. அடியை பார்வதி வெடிபடுத ஆளு இப்ப இல்ல வந்து தின்னு மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமலே வைத்திருக்கு. என்கிட்ட சொன்னிய பட்டினியா இருக்குன்னு எறும்ப பாரு.